திமுக தலைவர் ஸ்டாலின் வீசிய வலையில் சிக்கினார்களா எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம், விஜயபாஸ்கர்? வேக வேகமாக அதிமுகவை தகர்க்கும் வேலையை கையில் எடுத்திருக்கிறார் திரு விஜய் அவர்கள். தாய் கழகமாம் திமுக கழகத்தில் இணையும் அதிமுக நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள். உண்மை என்ன பார்க்கலாம் இந்த காணொளியில். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ஆண்டுதோறும் எண்ணற்ற மருத்துவ மாணவர்களை உருவாக்கி வரும் நாமக்கல் குறிஞ்சி அகாடமியில் ஒரு வருட சிறப்பு நீட் ரிப்பீட்டர் பயிற்சி, தமிழ் மற்றும் ஆங்கில வழி வகுப்புகள் தனித்தனியாக வருகின்ற 4/6/2026 முதல் தொடங்குகிறது. உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. அதிமுக தரப்புல இருந்து கிட்டத்தட்ட ஒரு பெரிய அளவிலான நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், முன்னாள் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள்னு ஒரு பெரிய தரப்பு கூண்டோடு வெளியேற காத்திருக்கிறது. அந்த அளவுக்கு அதிமுகவுக்கு மிகப்பெரிய சேதாரத்தை ஏற்படுத்தியிருக்கிறார் தாவேகா தலைவர், இன்றைய முதலமைச்சருமான திரு ஜோசப் விஜய் அவர்கள். ஊழல் சக்தி, தூய சக்தி, தீய சக்தி என்று மேடையில பல சக்திகளை பற்றி திரு விஜய் அவர்கள் பேசியிருந்தார். அதுல ஊழல் சக்தி அப்படின்னு அதிமுகவை கடுமையாக விமர்சனம் செய்திருந்தார். மற்றும் பலர் அப்படின்னும் கடுமையாக விமர்சனம் செய்திருந்தார். தீர்ந்து போன சக்தி அப்படின்னு விமர்சனம் செய்திருந்தார். இவ்வளவு கடுமையாக மேடையிலே பேசிய விஜய் தான் அதிமுக ஊழல் சக்தி அப்படின்னா அதிமுக அப்படின்ற பெயர் கிடையாது. அதிமுக ஊழல் சக்தினா அதிமுக இருக்கக்கூடிய தலைமை கிடையாது. அதிமுக ஊழல் சக்தினா அதிமுக இருக்கக்கூடிய முக்கிய அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் மட்டும் கிடையாது. அதிமுக ஊழல் சக்தி அப்படின்னா அதிமுகவுடைய கொள்கை என்பது ஊழல் செய்வது. அதிமுகவுடைய நிலைப்பாடு மக்களுடைய உழைப்பை, மக்களுடைய வரிப்பணத்தை சுரண்டுவது. இதுதான் ஊழல். அப்ப அதிமுக ஊழல் சக்தி அப்படின்னா அதிமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், நிர்வாகிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள் சொன்னபடி இவர்கள் எல்லோருமே, இந்த நிர்வாகிகள், இந்த சட்டமன்ற உறுப்பினருக்கு ஆதரவாக இருந்த நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் என ஒரு கட்சி ஆட்சிக்கு வர்றப்ப அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பலரும் இந்த ஊழல் பணத்தை, இந்த ஊழலால் பலனடைந்தவர்கள். அப்ப அதிமுகவை ஊழல் சக்தின்னு விமர்சனம் செய்த திரு ஜோசப் விஜய் அவர்கள் இன்றைக்கு அந்த அதிமுகவிலிருந்து எம்எல்ஏக்களை பர்ச்சேஸ் பண்ணி கொண்டிருக்கிறார் அப்படின்ற குற்றச்சாட்டை தான் முன்னாள் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் வைத்திருந்தார். இந்த நிலையில அதிமுக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள், நிர்வாகிகள் எப்படி இந்த ஊழலிலிருந்து பயன்பெற்ற அதிமுகவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், இவர்களை தாவேகா பக்கம் கொண்டு வருவதற்கு வேலையை தொடங்கி செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுல ரொம்ப கவனமான ஒரு வார்த்தைனா, அதிமுகவை தாய் கழகமாக ஒப்பிட்டு பேசுவது தாவேகா இப்ப தொடங்கி இருக்கிறது. இது ஒரு நரேட்டிவ். திமுக எப்படி திராவிடர் கழகத்தை தாய் கழகமா ஒப்பிடுறாங்க, அப்படி தாவேகா அதிமுகவை தாய் கழகமா ஒப்பிடுறது. கிட்டத்தட்ட நாங்க தான் அடுத்த அதிமுக. நடிகராக இருந்த திரு எம்ஜிஆர், நடிகராக இருந்த அம்மையார் ஜெயலலிதாவுக்கு பிறகு நடிகராக இருக்கக்கூடிய இருந்த திரு விஜய் அவர்கள். அப்ப இந்த நடிகர் ஃபார்முலா இருக்கு இல்லையா, இது அதிமுகவுக்கே உரிய ஃபார்முலா. அப்ப இந்த ஃபார்முலாவை, இந்த சூத்திரத்தை வச்சுதான் இன்றைக்கு காய நகர்த்து இருக்கிறது தாவேகா தரப்பு. இதுல எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம், விஜயபாஸ்கர்னு ஒரு பெரிய ஆஃபர் தாவேகால அவர்களுக்கு இருந்தது, மறுக்க முடியாத உண்மை. திரு விஜய் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திக்காமல் இந்த மூவரையும் சந்தித்தது நம்ம கடந்த காலங்கள்ல பார்த்த ஒன்று. இந்த நிலையில இவர்களுக்கு உரிய வாய்ப்பு கிடைப்பதாக எதிர்பார்க்கப்பட்டு அது பின்னால மறுக்கப்பட்டு, அவங்க தரப்புலையும் மறுக்கப்பட்டிருக்கலாம், அல்லது இவர்களும் இத மறுத்திருக்கலாம். இரண்டு தரப்பும் இரண்டு காரணம் இருக்கு. ஏன் மறுக்கப்பட்டது என்ற தரப்புலையும் ஒரு காரணம் சொல்லப்படுகிறது. இவங்க ஏன் தாவேகாவுக்கு போகல அப்படின்றதுக்குமான காரணம் இருக்கு. இதனால திமுக அறிவாலய வட்டாரத்திலிருந்து ஒரு காய் நகர்த்தப்பட்டிருக்கிறது. அதன்படி இந்த எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம், விஜயபாஸ்கர் உட்பட பலரும் திமுகவில் இணைவதற்கான பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. திமுகவில் அவர்களுக்கு என்ன பொறுப்பு கொடுப்பது, இவர்கள் வந்தால் ஏற்கனவே திமுகவில் இருக்கக்கூடியவர்களை எப்படி சமாதானம் செய்வது, இவர்கள் வருகையால் உள்ளபடியே திமுகவிற்கு என்ன பலம், அதிமுகவிற்கு என்ன பலவீனம், இவர்களை வைத்துக் கொண்டு எப்படி தாவேகாவை வீழ்த்துவது அப்படின்ற அளவுல பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருப்பதாக ஒரு தகவல் தற்போது பரவலாக பேசப்படுகிறது பல சமூக ஊடகங்கள்ல. உள்ளபடியே அதிமுகவுக்கு தாய் கழகம் அப்படின்னா அது திமுக. இதை யாரும் மறுக்க முடியாது. திமுகவில் இருந்து உருவானது அதிமுக. அப்ப மீண்டும் தாய் கழகத்துக்கே திரும்புகிறோம் அப்படின்ற துணியில இவர்கள் திரும்புவார்களா அப்படின்ற கேள்வியும் தற்போது இருக்கிறது. இந்த நிலையில் தொடர்ந்து தாவேகா அதிமுகவை அழிக்கிற வேலையை ரொம்ப மும்முரமா செய்யறாங்க. ரீப்ளேஸ்மெண்ட் தகர் தெரியுது.
அதிமுகவை முற்றிலுமாக தகர்த்தெறிகிற வேலையை மிக சரியாக தாவேகா தரப்பு செய்கிறது. தாவேகா தரப்பு ஒரு தூய சக்தி என்று வாக்களித்த மக்கள் தற்போது நடந்திருக்க இந்த அட்டூழியங்களை எல்லாம் பார்த்து கூட அமைதியாக இருப்பது, கண்ணை மூடி இருப்பதுதான் உள்ளபடியே ஜனநாயகத்துக்கு பெரிய ஆபத்து. அதிமுகவுக்கு மாற்றுன்னு சொன்ன விஜய் அவர்கள் அதிமுகவிலிருந்து நிர்வாகிகளை, பொறுப்பாளர்களை, முன்னாள் அமைச்சர்களை கொண்டு வருவதை தாவேகாவுக்கு வாக்களித்த மக்கள் கண்டிக்காமல் கடந்து போறது உள்ளபடியே ஒரு மிகப்பெரிய ஜனநாயகத்திற்கு ஒரு வருத்தப்பட வேண்டிய செய்தியாகவும் பார்க்கப்படுகிறது. மாற்றுன்னு சொன்னவங்க இன்றைக்கு அதே தரப்பை உள்ள கொண்டு வரதை நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் தனக்கு சாதகமாக இருப்பதை பயன்படுத்திக் கொண்டு விஜய் அவர்கள் காயை வேகமாக நகர்த்துகிறார். அதிமுகவை தகர்க்கிற வேலையை மறுபுறத்துல திமுகவும் தனக்கு கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி தாவேகாவை எதிர்ப்பதற்கான எல்லா களத்தையும் உருவாக்கி கொண்டிருக்கிறது. அவ்வாறு பல செய்திகள் தற்போது வந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சி அமைந்த பிறகு தொடர்ந்து நடக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, சிங்கப்பெண் அதிரடிப்படை அமைத்து கூட என்ன பலன் நம்ம கண்டிருக்கோம் அப்படின்ற கேள்வி எல்லாம் இருக்கிறது. இந்த மின்வெட்டு தொடங்கி அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை முன்னுக்கு பின் மாற்றி பேசுவதுன்னு இப்படி பல விமர்சனங்கள் தாவேகா மேல இருக்கிறது. இந்த நிலையில கட்சியை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு திமுகவுக்கும் இருக்கு, அதிமுகவும் இருக்கு. ஆனால் ஆட்சியை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு தாவேகாவுக்கு இருக்கிறது. எப்படி ஆட்சியை காப்பாற்ற போகிறார்கள்? கிட்டத்தட்ட இது ஒரு போராட்டமான ஆட்சியாக இருக்கிறது. ஆட்சி நடத்தக்கூடியவர்களுக்கும் நிம்மதி கிடையாது, போராட்டமாக நிறைந்திருக்கிறது. இந்த ஆட்சியால மக்களுக்கும் நிம்மதி கிடையாது, அவர்களும் ஒரு மாதம் போராட்டமாக தான் இருக்கிறார்கள் அப்படின்றதையும் சமூக வலைத்தளங்கள்ல பலர் பேசியும் எழுதியும் வருகிறார்கள். இந்த நிலைதான் தற்போது இருக்கிறது. இந்த நிலையில் எஸ்பி வேலுமணி, சி வி சண்முகம், விஜயபாஸ்கர் உட்பட பலர் அறிவாலயத்திற்கு வருவதற்கான வேலை சூடுபிடித்திருக்கிறது. அவர்கள் தங்களுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு இது நிலையான ஆட்சியாக இருக்குமா அப்படின்ற கேள்வியோட இவர்கள் நாம் அந்த பக்கம் போவதை விட திமுக பக்கம் போவது சரியாக இருக்கும்னு சிந்திப்பதாகவும், திமுக தரப்பும் இங்க இருக்கக்கூடிய சீனியர்களை சமாதானப்படுத்தி அவர்களை கொண்டு வந்து திமுகவில் இணைப்பதற்கான வேலையை செய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் இரண்டு தரப்போடும் பேசப்படுவதாகவும் ஒரு தகவல் இருக்கு. இது அதிகாரப்பூர்வ தகவலானா அது கேள்விக்குறி. ஆனால் இப்படி நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு பேசப்படுகிறது. தொடர்ந்து பார்க்கலாம் என்ன நடக்க இருக்கிறது என்பதை. நன்றி, வணக்கம். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஆண்டுதோறும் எண்ணற்ற மருத்துவ மாணவர்களை உருவாக்கி வரும் நாமக்கல் குறிஞ்சி நீட் அகாடமியில் 1 வருட சிறப்பு நீட் ரிப்பீட்டர்ஸ் பயிற்சி, தமிழ் மற்றும் ஆங்கில வழி வகுப்புகள் தனித்தனியாக வருகின்ற 4/6/2026 முதல் தொடங்குகிறது.